ஹாய் விவர்ஸ் வணக்கம். அதாவது ஒரு நல்லா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் தான். ஆனால் நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம்னு வாழ்ந்து பார்த்தவங்கள தான் தெரியும். அதாவது ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு சந்தோஷப்படுற எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ அதுபோல் அந்த குடும்பம் அதாவது ரொம்ப அழிஞ்சிருச்சு, அழியிற சூழ்நிலைக்கு வந்துருச்சுன்னா அவங்க படுற வேதனை நம்ம கண் கூட பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு 4 பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 4 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு ஸ்டோரியை நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் கன்வே பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாடல்கள் எழுதுகிறவர், அவர்கிட்ட ஒருத்தர் லெட்டர் கொடுக்குறாரு. பழைய பாடல்களை எழுதுகிறவர் அவர்கிட்ட ஒருத்தர் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரை அவர் பிரித்து பார்த்த உடனே அவர் கண்ணீர் மல்க அந்த லெட்டரில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எழுதிருந்துச்சு. என்னென்னு எழுதிருந்துச்சுன்னா, இப்போ இந்த லெட்டர் கொண்டு வர பையன் உங்ககிட்ட வந்திருப்பான். அந்த லெட்டரோட திருப்பி கொடுக்கும்போது பணம் ஒரு 30 ரூபா சேர்த்து அந்த லெட்டரில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதாவது அந்த லெட்டர் கொடுத்து விட்டவர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் எப்பேற்பட்ட ஆள்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர். கண்ணகிங்கிற ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு ஹிட்டான படத்தில் அவர் ரைட்டிங்காக அவர் தான் எழுதியிருக்கார். அவர் பேர் திரு இளங்கோவன் அவர்கள். அவர் என்னாச்சுன்னா, அவர் வறுமையின் சூழ்நிலையில் அவருக்கு கிடைச்ச பேர் புகழ் அதெல்லாம் எப்படி அழிஞ்சதுன்னு தெரியாமல், ரெண்டாவது இன்னொன்று விஷயம் என்னென்னா, அவங்க அப்போ இருந்தவங்கெல்லாம் பணத்தை சேர்த்து வைக்க தெரியாது அவங்களுக்கு, அந்த மாதிரி இருந்தாங்க. அது வாழ்ந்து ரொம்ப கெட்டு அந்த மாதிரி ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த மாதிரி இருந்த டைமில் அந்த பாடகர்கிட்ட ஒரு 30 ரூபா இருந்தால் அந்த லெட்டரோட சேர்த்து அனுப்புங்க, உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இளங்கோவன் அவர்கள், எழுத்தாளர் அவர்கள். அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் போய் வாழ்ந்தவங்களை கேட்டால் தான் தெரியும். அந்தளவுக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் அந்த மாதிரி வாழ்ந்து கெட்டார். அது ரெண்டாவது நான் ஒருத்தர் சொல்கிறேன். ரெண்டாவது யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் பாட்டு எழுதுறவர் கீழே உட்காந்து பாட்டு எழுதிட்டு இருக்காரு. மாடிப்படியிலிருந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு ஒல்லியான தேகத்தில். அதாவது பழைய நகைச்சுவை நடிகராக பார்த்தவர் ரொம்ப ஒல்லியான தேகத்தில் ரொம்ப இழைச்சி போய் ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு கீழே இறங்கி வர்றாரு. இறங்கி வந்த உடனே பாடகரை, சரி கவிஞரே வாங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஏதோ உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நான் 555 சிகரெட் தான் பிடிப்பேன், அதனால் சிகரெட் பாக்கெட் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம கவிஞர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ இப்படியெல்லாம் வாழ்ந்த ஆள் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த நகைச்சுவை நடிகர் சிவாஜி எம்ஜிஆர் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த நகைச்சுவை நடிகருக்கு தான் அதிக சம்பளமா. அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி சிவாஜி அவர்களுக்கும் சரி சம்பளம் கொடுக்கறத விட நம்ம நகைச்சுவை நடிகரான இவருக்கு தான் சம்பளம் அதிகமாமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வீட்டில் இருக்கிற பங்களா வீடாம், அந்த வீட்டில் அவர் பெட்ரூம் வரலும் கார் போகும்னு சொல்லி அந்த கவிஞர் நம்மளுக்கு சொல்றாரு. அந்த நகைச்சுவை நடிகரோட பெட்ரூம் வரலும் காரில் போயிட்டு பெட்ரூம் கதவை, அதாவது கார் கதவை திறந்தோடனே பெட்ரூமில் போய் படுப்பார், பெட்டு மேல் போய் படுப்பார். அந்த அளவுக்கு கார் உள்ள போவோம். அந்த அளவுக்கு வாழ்ந்தவர். ஒரு சிகரெட் பாக்கெட்டு வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லாமல் கடைசியில் கஷ்டப்பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முட்டாளுங்க சாங் பாடின நம்ம சந்திரபாபு அவர்கள் தான். அவர் ரொம்ப ஏழ்மையாகி ரொம்ப ஒரு சிகரெட் பாக்கெட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி இயங்கி ரொம்ப ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தார் கடைசி காலங்களில். இது அந்த பாடகர் பகிர்ந்துக்கிட்டார். மூணாவது இன்னொரு விஷயம், மூணாவது ஒரு நடிகையை பார்க்க போகிறோம். நடிகை யாருன்னா, அப்போ ஒரு பெரிய பேர் அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான பேர், ஒரு நடிகர் தான் மணந்தாங்க. அந்த நடிகரை மணந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழையாகி பூரா சொத்துக்கள்லாம் அழித்து எல்லாம் நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கவிஞரை கூப்பிடுறாங்க. அந்த கவிஞரை கூப்பிட்டு
இந்த மாதிரி நான் ஒரு ஒரு சும்மா ஒரு கதை எழுதி கொடுங்க ஒரு நாடகத்துக்கு, ஒரு நாடகம் போட்டு நம்ம ஏதோ கொஞ்சம் அதில் வர வருமானத்தை வச்சு நம்ம கொஞ்சம் காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கவிஞர்கிட்ட அந்த அம்மா அவங்க கேட்குறாங்க. அவர் வந்து கவிஞர் வந்து சரிங்க நான் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிஞர் வந்து அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க வந்து எவ்வளோ ஒரு ராணி மாதிரி வாழ்ந்தவங்க, அந்த மாதிரி ஒரு பங்களாவிலலாம் வேறு யார் இருந்தாலும் அதை விட்டு மனசு வராது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நடிகரை நம்பி வந்து அந்த ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கைனா நொந்து அந்த மாதிரி வாழ்ந்து கடைசி காலங்களில் ரொம்ப சிரமப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாவுத்திரி அம்மா அவர்கள். அவங்க வந்து ஜெமினி கணேசன் சாருடைய மனைவி. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தாங்க. அது வந்து கவிஞர் ஐயா நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்தது நம்ம நாலாவதாக யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லேயே மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து உச்சத்து நடிகர்னு வேணாம், இப்போ சாதாரணமாகவே எடுத்துக்குவோம். ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு பணக்காரன் வந்து இப்போ ஏழையாக இருக்கிறவன் ஏழையாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை, அவன் ஏழை அதனால் அவன் அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மனசை தேதிக்கலாம். ஒரு பணக்காரன் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு ஏழையாயிரம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட இந்த உலகத்தில் வேற கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவர் இறங்கும்போது அலைமோதி கூட்டம் அந்த ட்ரெயினையே நிறுத்தினாங்கங்கிறது ஒரு நியூஸ் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு நடிகர் அந்த ட்ரெயின் வந்து நிற்கும்போது அந்த பிளாட்பார பெஞ்சு மேலே ஒத்தையாளா தனி மரமா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இழைச்சி போய் நொடிஞ்சு போய் நோய்வாய்ப்பட்டு அப்படி அந்த வயசான தோற்றத்தில் உட்கார்ந்துருக்காரு, தனி மரமா தனி பெஞ்சில். அதுவே ஒரு 30-35 வருஷத்துக்கு பேக் நோக்கி போனீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து இறங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்த மக்கள் பூரா அந்த ட்ரெயினையே நிப்பாட்டி அவரை வரவேற்றாங்க, பூ தூவுனாங்க, மாலை போட்டாங்க, மரியாதை செஞ்சாங்க, அவருக்கு இன்னும் நிறைய பண்ணாங்க. அப்போ அவர் உட்காந்துருக்காரு. போன உடனே இந்த மாதிரி நான் தான் இந்த பாட்டு எல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன்னு சொன்னோடனே, ஓ நீ தான் எழுதிட்டு இருக்கிறியாப்பா, சரி சரி நல்லா இருக்கிறியான்னு சொல்லி நல்லா இருக்கிறேன்னு சொன்னோன்னே, சரி சரி இந்த மாதிரி வழிச்செலவுக்கு அப்படின்னு சொல்லி என்னமோ பணம் கேட்டிருக்காரு. கேட்டோன்னே நம்ம ஐயாவும் கொடுத்துருக்காரு. அதாவது வந்து அந்த மாதிரி வாழ்ந்த மனுஷன் இந்த மாதிரி ஒரு ரூபா 2 ரூபா 10 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தாருங்க, நம்ப முடியுதா? ஆனால் நம்பி தான் ஆகணும். இதுதான் நிஜமான நடந்தது. அந்த நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா தியாகராஜ பாகவதர் அவர்கள். அவர் வந்து நடித்த படங்கள்லேயே மிகப்பெரிய படம் ஹரிதாஸ் வந்து அது வந்து 3 வருஷம் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த மனுஷன் வந்து அந்த பிளாட்பாரத்தில் தனியாக உட்காந்துட்டு ஆள் யாருமே அடையாளம் தெரியாதளவுக்கு நொந்து போய் உட்கார்ந்துருந்திருக்காருன்னா அது என்ன சொல்கிறது? எல்லாம் காலத்தின் விதி தான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற திடீர்னு என்றைக்குனாலும் கீழே போகலாம், கீழே வாழ்ந்துட்டு இருக்க என்றைக்குனாலும் ஒரு காலத்து நல்லா வாழலாம். அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம கரெக்டாக செலவு பண்ணோம்னா வாழ்க்கையில் நம்ம என்றைக்குனாலும் நல்லா இருக்கலாம், விஷயங்கள் எல்லா விஷயமும் நல்லா நடக்கும்னு நம்ம நம்பலாம். அதே பணத்தை நம்ம எந்த மாதிரிலாம் செலவு பண்ணக்கூடாதோ அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கடைசி காலங்களில் நம்ம அப்படிதான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ண. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த கவிஞர் யாருன்னா நம்ம கவிஞர் வாலி அவர்கள் தான். இன்னும் அந்த 4 விஷயங்களும் பகிர்ந்துக்கிட்டவர் அவர் தான். அந்த மெசேஜிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொன்னேன். தேங்க்யூ.